ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rapidtech. நம்ம ஸ்டுடியோக்கு ஃபேனே இல்லைங்க. ஸோ ஒரு ஃபேன் வாங்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஓரியண்டோட Ecotech Prime இந்த BLDC ஃபேனை வாங்கியிருக்கோம். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, இது ஒரு BLDC ஃபேன். அப்புறம் பெருசாக நாய்ஸ் இருக்காது BLDC ஃபேனை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அன்பாக்ஸ்லேருந்தே பார்ப்போம். பாக்ஸை பிரித்ததும் ஃபேனோட கனெக்டிங் ராட் இருக்குது, அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட BLDC ஃபேன் தான் இருக்குது, அதையும் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேனோட 2 கப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் ரிமோட் இருக்குது. இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நீ ஃபேனை ஃபிட் பண்ணிடுவோம். இந்த ஃபேன் ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன். பொதுவாக BLDC ஃபேன்னாலே 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அப்புறம் இதில் டபுள் பால் பியரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனை நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ரிமோட்லேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நான் ரிமோட்டை பற்றி சொல்லச்சில்ல, அதை பற்றி சொல்கிறேன். நம்மள்ட்ட இருக்க வேரியண்ட்டோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிரான்ஸ் காப்பர். இந்த வேரியண்ட் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இதோட ஸ்வீப்போட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 mm. பிராண்ட் தரப்புலேருந்து இந்த ஃபேனுக்கு அவங்க தர வாரண்டி 3 years வாரண்டி தராங்க. ரிமோட்லேயே டர்போ மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த ஃபேன் எவ்வளோ ஸ்பீடாக சுற்ற முடியுமோ அந்த ஃபுல் RPMலேயே அது ரன் ஆகும். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு நம்ம முந்தியெல்லாம் யூஸ் பண்ணதில் இதில் மட்டும் தான் அந்த கிளிப்பு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா இந்த ஸ்க்ரூ வச்சு இதுலேயும் ஒரு இது பண்ணணும். இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி. ஸோ இது மிஸ் ஆனால் கூட இது ப்ராப்பராக ஃபேனை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இந்த BLDC ஃபேன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குன்னா நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா 70 வாட்ஸ் யூஸ் பண்ணும் ஃபுல் ஸ்பீடில். இந்த ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் அப் டு 30 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவிங் தான். அந்த ஃபேன் யூஸ் பண்ணுற ஒரு பவரில் நீங்கள் இதை மாதிரி 2 ஃபேன் யூஸ் பண்ண முடியும். அதுவும் எப்போவுமே நம்ம ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு 1 இல்லை 2 ஸ்பீடில் தான் ரன் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதோட வாட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நீ இதை மேலே மாட்டிட வேண்டியதான். நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சப்ளை ஏசியாகவே யூஸ் பண்ணும். அதில் எந்த எலக்ட்ரானிக் டயக்ராமும் இருக்காது. ஆனால் இந்த ஃபேன் எப்படின்னா இது ஒரு BLDCயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் DC மோட்டார். ஸோ இது வந்து வார ஏசி சப்ளையை DCயாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபேனுக்கு கொடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதாங்க BLDC ஃபேனோட ரிமோட்டு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் 5 ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. அதை ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணிக்கலாம். 2 hour 4 hour 6 hour 8 hour. இந்த டைமர் செட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். அப்புறம் இதில் ஒரு சிங்கிள் LED தான் இருக்குது. அந்த LEDயை எரிய வைக்கணுனாலும் எரிய வைக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான LED பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பூஸ்ட் மோடு. பூஸ்ட் மோட்னோம்னா நீங்கள் 1ல் ரன் பண்ணதில் பூஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு அதிகமாகிடும். திரும்பவும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாகும். 5 ஸ்பீடு வரைக்கும் இந்த பூஸ்ட்டை வச்சு நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது BLDC ஃபேன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கு இது வசதியாக இருக்கும். பாய். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.